நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில அட்வைஸ்கள் சொல்கிறான். ஸோ அது பல மீனிங் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உபதேசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்படணும், அவங்களுக்கு உபதேசம் செய்யணும், அதே சமயம் அவன் திருந்தியே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வந்து உங்களுக்கு நான் ஏற்படுத்தலை. அட்வைஸ் மட்டும்தான் சொல்ல சொன்னேன். அட்வைஸ் சொல்லுங்கள், நபிக்கே அவ்வளோதான் வேலை, நீங்கள் அதை தாண்டி வேறு பார்க்காதீங்க அப்படிங்கிறான். அதில் இன்னொரு கோணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ பாரு அடுத்தவனுடைய பொசிஷனையே பார்த்துட்ருக்கிறது. அதாவது தேவையில்லாத கேள்வி, அதாவது மசாயில்களில் வந்து அக்யூரசி கேள்வி கேட்டு ஃபுல் எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் ஆகும். அப்படின்னா மசாயிலில் ஸ்பெண்ட் ஆகும். அப்போ மசாயிலில் ஸ்பெண்ட் ஆகும்போது அல்ல என்ன சொல்கிறேன், நீ குஃபுரில் கோட்டை விட்டுருவீங்க. இங்கே கொசுவை ஃபில்டர் பண்ண கடைசியாக ஒட்டகம் உள்ளே போயிடும் வாய்க்குள்ளே. அதுதான் இன்றைக்கி இந்த உம்மத்தோடு நடந்திருக்கிறதும் அதுதான். இப்போ இது நம்ம மசாயில் வந்து இவ்வளோ ப்ரிசிஸாக பார்க்காதீங்க, இவ்வளோ ப்ரிசிஷன் அதில் தேவையில்லை, இவ்வளோ அக்யூரசி அதில் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அக்யூரசி தேவையில்லைன்னு சொல்கிறோன்னா, குர்ஆன் அக்யூரசி சொல்லலை, அப்போ தேவையில்லைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்யூரசி சொல்லலை. ஒழுவுடைய ஃபர்ல் இருக்க 4 செஞ்சால் போதும். ஆனால் நம்ம சண்டை எதில் அப்படின்னா, ஒரு கை தண்ணி எடுத்து மூக்குக்கு செலுத்துறதும் 2வது வாட்டி தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிக்கிறதும், இதுக்கு பயங்கரமான கட்டுரை மோதல்லாம் நடந்துகிட்ருக்கு வரலாற்றில். நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒரே தடவை தண்ணி எடுத்து வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணி செலுத்துவதா, அல்லது வாயில் ஒரு வாட்டியும் மூக்குக்கு ஒரு வாட்டியும் தண்ணி செலுத்துவதா, இது பயங்கர கான்ஃப்ளிக்ட். இதுக்கு மேடை போட்டு மீட்டிங் நடக்கும் பயங்கரமாக. இந்த ஆதாரம் அந்த ஆதாரம், திருமதியில் இந்த அறிவிப்பாளர் வரார், அதில் இந்த அறிவிப்பாளர் வரார், இதில் இவர் வரார், இவர் இப்படி சொன்னால் ஏற்றுக்கணும், இவருக்கு இந்த வயசு இருந்தால் ஏற்றுக்கணும். போய் காமன் மேன் என்ன நினைப்பான், என்னடா சாதாரண வாயில் தண்ணி செலுத்துறது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது, அப்போ நான் மொத்த குரான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இறங்கினேன்னா அவ்வளோதான், என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது, இது என் கெப்பாசிட்டிக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு தீனை கடினமாக்கி அதை விட்டு மக்களை விலக வச்சு கடைசி அவன் என்ன பண்ணிடுவான், தீனில் என்னால் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு குஃப்ரை வந்து அசால்ட்டாக வந்து அவன் அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான், உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர் இத்தகைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தனர், பிறகு அவற்றின் காரணமாக அவர்கள் குஃப்ரில் ஆழ்ந்து விட்டார்கள். ஸ்டார்டிங் வந்து தீனை நல்லா ஃபாலோ பண்ணணுங்கிற நல்ல எண்ணம், ஆனால் எண்டிங் அங்கே போய் முடிஞ்சது குஃபுரு. இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்களில் 99% பேருக்கு குஃபரை பற்றிய சரியான நாலேஜ் இல்லை. குஃபரை பற்றி கேட்டேன்னா காமன் மேன்லேருந்து டாப்பில் இருக்கிற மதரசால் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அல்லாவை நிராகரிப்பது, அல்லாஹ் இல்லைன்னு சொல்வது குஃபரு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தாமல் இருப்பது குஃபரில் வராது. அது வந்து ஒரு குற்றம், அது பேர் குணா. நான் சொன்னேன்ல, பாவங்கள்னு லிஸ்ட்டு போட்டேன். பாவம் வந்து அல்லாஹ் வந்து வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறான். சூ அப்படிங்கிறான், ஹதா அப்படிங்கிறான், அதெல்லாம் வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறான். ஆனால் குஃபருக்கு வேறு வார்த்தை பயன்படுத்துகிறான். பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் ஃபிஸ்குன்னு வேறு வார்த்தை பயன்படுத்துகிறான், ஃபசாதுன்னு பயன்படுத்துகிறான். பாவங்களில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. எந்த வெரைட்டி ஆஃப் பாவங்களை அல்லாஹ் அதை சகிச்சு கொள்ளவே மாட்டான். ஃபசாதை சகிச்சுக்க மாட்டான், ஜுல்மை சகிச்சுக்க மாட்டான், குஃபரை சகிச்சுக்க மாட்டான், ஷிர்கை சகிச்சுக்க மாட்டான். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய க்ரைட்டேரியா. இன்றைக்கி அதில் டிபேட் இந்த உம்மத் பண்ணியிருந்துச்சுன்னா எங்கேயோ உருப்பட்டு போயிருக்கும். ஆனால் டிபேட் எங்கே வச்சாங்க, தராவியில் வச்சாங்க. 27, 25, 26 இதில் வச்சாங்க. தராவி 8 மணிக்கா 9 மணிக்கா இதில் வச்சாங்க. புரியுதா? இப்போ இதில் அக்கப்போர் போய் இப்போ என்ன